Hello Spartans, welcome back again. So ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீக்லி ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக வந்து இன்ட்ராடேக்கான செட்டப் வந்து நான் தரப்போகிறது கிடையாது. ஏன்னா இது வீக்கோட ரிவ்யூ. இன்ட்ராடேவோட செட்டப்பை எப்படி இருக்கும், பை ஜோன் எங்கே, செல் ஜோன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டாக நம்ம வந்து டெய்லி போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூவில் நம்ம டெய்லி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா Nifty 50யோட அண்டு பேங்க் நிஃப்டியோட கரண்ட் சினாரியோ என்ன, அடுத்து நம்ம ட்ரேட் பிளான் எப்படி வச்சுக்கலாம், அல்லது பொசிஷனல் வியூ எப்படி இருக்கும், இன்ட்ராடே வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பிரீஃபாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டில் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இந்த ஆப்ஷனை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷன் எடுத்துப்போம். ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் ஸோ கரண்ட் வீக் நான் எடுக்கிறேன். ஸோ கரண்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற பெரிய விஷயம் என்னென்னா 17,500ஓட காலை வந்து பெரிய லெவலில் செல்லிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பெரிய லெவல் வந்து பார்த்திங்கன்னா கால் செல்லிங் தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரே ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் மார்க்கெட்டில் 17,400 தான் இப்போ கரண்ட் மார்க்கெட் இருக்குது. அந்த இடத்துல புட்டு ஷார்ட் பண்ணியிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட்டில் செல் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஷார்ட் ஷேடலாக கூட இருக்கலாம், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பொசிஷனை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் குவான்டிட்டி காலை செல் பண்ணிவிட்டு சிங்கிள் குவான்டிட்டி வந்து புட்டை வந்து ஷார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஆனால் ஓவராலாக வியூ வந்து பார்க்கும்போது 17,300லையும் ப்ளஸ் 17,000லேயும் தான் வந்து பார்த்தீங்கன்னா புட்டோட செல்லிங் இருக்குது. ஒரே ஒரு ஸ்ட்ரைக்கை பிலீவ் பண்ணி நம்ம வந்து புட் சைடில் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது. ஆக புட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி ப்ரெஷரில் தான் இருக்குது, அதாவது செல்லிங் சைடில் தான் இருக்குது. ஆனால் கால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரீம்லி செல்லிங். ஸோ இப்போ ஹெவி எது செல்லிங்கில் இருக்குது 17,300, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 17,000, இது ரெண்டு தான் செல்லிங்கில் இருக்குது. ஸோ 17,400 புட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாட்ரேட் தான். இது இன்ட்ராடே எடுத்தவங்களோட பொசிஷனாக கூட இருக்கலாம். ஆனால் கால் சைடில் எடுத்து பார்க்கும்போது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுச்சிங்க. ஸோ கிளியராக ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் வந்து கால் சைடு நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. ஸோ அப்கமிங் டேஸில் ஸோ செல்லிங் ப்ரெஷர் தான் வந்து சஸ்டெயின் பண்ண போகுது அப்படிங்கிறத தெளிவாக அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கொடுக்குது. அப்போ கரண்ட்ல ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 17,500, அதுக்கடுத்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 17,700, அதை விட பெரிய லெவல் ரெசிஸ்டன்ஸ் 18,000. ஸோ 18,000 அப்படிங்கிறது கரண்ட் வீக்கில் ரீச் ஆகிறது ஒரு பெரிய குதிரை கொம்பாக தான் இருக்க போகுது. ஸோ 500 பாயிண்ட் ரேலி, 600 பாயிண்ட் ரேலி அப்சைடில் அப்படிங்கிறது பாசிபிள் இல்லை அப்படின்னு தான் நம்மளால கிளியராக சொல்ல முடியும். FIDA டேட்டா ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை பார்த்தோம். இப்போ கரண்ட் சினாரியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணி வச்சுருக்காங்க, FI லாங்காக ஷார்ட்டானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷார்ட் தான். இதே மாதிரி வந்து ஆப்ஷன் சைடு எடுத்து பார்க்கும்போதும் பெரிய லெவலில் புட் சைடில் தான் இருக்காங்க. ஸோ கால் எல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ யார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா புட்டு லாங் அண்ட் கால் ஷார்ட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி ஒரு பேரிஷை தான் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதுக்கு வந்து பைக்கான இண்டிகேஷன் எதுவுமே கிடையாது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்கோட மொமெண்டம் எடுத்து பார்ப்போம். ஸோ பெருசாக எந்த ஸ்டாக்கும் பெரிய லெவலில் ஒரு 5%, 10% போயிருக்குன்னு பார்த்தா எதுவுமே போகல. ஸோ நியூட்ரலில் நம்ம எடுத்து பார்க்கும்போது எது நமக்கு இன்ட்ராடேவோட ஆப்பர்ச்சுனிட்டி நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ஸ்டாக்ல இது ஏதாவது இருக்கான்னு பார்த்தா ஆக்சிஸ் பேங்க் வந்திருக்குது. ஸோ ஆக்சிஸ் பேங்க் ஒரு 851 கரண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு. ஸோ பெரிய லெவல் மொமெண்டம் நம்மளோட கரண்ட்ல ஆக்சிஸ் பேங்க்ல கரண்ட் வீக்ல பார்க்க முடியும். ஏன்னா கரண்ட் ஒரு 1 வீக்ல வந்து மொமெண்டமே இல்லாமல் இருக்குது. ஸோ அடுத்த ஒரு 1 வீக்குக்கு ஆக்சிஸ் பேங்க் இருந்து பட்டையை கிளப்ப போகுது. ஸோ இன்ட்ராடே ட்ரேட் பண்றவங்க தாராளமாக நம்மளோட 12 ஸ்டாக்ல ஆக்சிஸ் பேங்க் நீங்க ஹெவியா வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் வியூ வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்த்துட்டு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போயிடலாம். ஸோ கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிஃப்டியோட சினாரியோ என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ப்ரீவியஸா நடந்த ஸ்விங்குக்கு லோவில் வந்து மார்க்கெட் நிக்குது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா BOS தான். கரண்ட்ல BOS எந்த அளவுக்கு போயிருக்கு நம்ம பார்த்துடலாம். ஸோ அதோட ஃபெப் லெவல் நம்ம செக் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 0.618 கிட்ட மார்க்கெட் நெருங்கி எக்ஸாக்டாக தொட்டு இருக்குதுங்க. நெருங்கி வர அளவு தொட்டுச்சு. 618 தொட்டுட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து வேகமாக கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்குது. கரண்ட் லோ கட் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ரைட்டாகவே 17,000 தான் நிற்கும். ஸோ கரண்ட் லோ கட் ஆகுதா என்ன அப்படிங்கிறது அப்கமிங் டேஸில் வாட்ச் பண்ணி தான் பார்க்கணும் நம்ம. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ கரண்ட்டில் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பையிங் ப்ரெஷர் ஏரியா அல்லது வந்து செல்லர்ஸோட டார்கெட் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தா கம்பல்சரி 17,000 தான். இந்த 17,000 அண்ட் 16,800 அப்படிங்கிறது ஒரு குரூஷியலான ஒரு பெரிய லெவல் சப்போர்ட்டாக மார்க்கெட்டுக்கு இருக்க போகுது. ஸோ கரண்ட் வீக் நமக்கு 17,000 பிரீச் ஆகுதுன்னா தாராளமாக 17,000 நம்ம பையிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்கோட எக்ஸ்ட்ரீம் மூவ் எங்கே ஸ்டார்ட் ஆயிருக்குது, இந்த ஸ்விங் எடுத்து பாருங்க. இந்த ஸ்விங்கோட
எக்ஸ்ட்ரீம் மூவ் நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த ஸ்விங்கோட எக்ஸ்ட்ரீம் மூவ் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இங்கே டெவலப் ஆகிருக்கிறதுக்கான காரணமும் இதுதான். ஸோ நமக்கு 17லேருந்து 16,800 வரை வந்துச்சுன்னா நம்ம நிஃப்டி சைடில் பையிங்கை பற்றி யோசிக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல தாராளமாக பையிங் பிளான் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஒரு கன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைக்குதுன்னா தாராளமாக நம்ம 17,000 அல்லது 16,800 இந்த ஜோனுக்குள்ளே நம்ம தாராளமாக பையிங்கை ட்ரை பண்ணுவோம். செல்லிங் எப்போங்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பாட்டம்க்கு வந்துருச்சு, இதுக்கு மேலே செல்லிங்கை பற்றி யோசிக்கிறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா நமக்கு இதோட செல்லோட டார்கெட் ரொம்பவே கம்மியாக இருக்குது, டிஸ்கவுண்ட்டுக்கு ஆல்ரெடி வந்துட்டோம். ஸோ இதனால் வந்து நம்ம செல்லை பற்றி யோசிக்க வேணாம், செல்லோட ஆப்பர்ச்சுனிட்டி டாப்பில் தான் இருக்குது. ஸோ செல்லை பற்றி யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ கீழே இறங்கிச்சுன்னா செல் பையிங் ட்ரை பண்ணுவோம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா எக்ஸ்ட்ரீமுக்கு போகுது, 18,000 போகுதுன்னா செல்லிங்கை பற்றி யோசிப்போம். இந்த மீன் வாயில் இந்த 600 பாயிண்ட் மேலே இருக்கக்கூடிய மொமெண்டமுக்கு இன்ட்ராடேயோட ஏதாவது ஜோன் கிடைச்சா மட்டும் ட்ரை பண்ணுவோம். அதுக்காக பொசிஷனல் யாரும் எடுத்து வைக்க வேண்டாம். ஸோ பொசிஷனில் எடுத்து வைக்கணும்னா 17,000 வந்தாகணுங்க. அதே சமயத்தில் பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கரண்ட் சினாரி எப்படி இருக்குது அப்படின்னா, இடத்துல நான் லைன்ஸ் போட்டுருக்குது உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எப்பவுமே வந்து நான் ரவுண்டு நம்பரில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். ஸோ கரண்ட் மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னா, ஸோ ஏறத்தாழ 40,500 ஸ்டெடியாக மார்க்கெட் வந்து நிற்கிதுங்க. ஸோ 40,500 நம்ம அடுத்த மொமெண்டம் எங்கே எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ப்ரீவியஸாக நம்ம எடுத்து பார்க்கும்போது ஏறத்தாழ வந்து இந்த ஏரியா, அதாவது 39,500 ஆல்ரெடி ஒரு டச் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல ஆர்டர் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ பெரிய லெவல் ஆர்டர் எங்கே எதிர்பார்க்கலாம்னா 39 கம்பல்சரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பெரிய பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி 39 இருக்குது. இதுவே செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த வரைக்கும் நியர் 41,500 42 வரை இருக்குது. ஸோ இந்த ஏரியா நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஏரியா ஒடியும் போது நமக்கு பையிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ 42 வரை நம்ம வந்து செல்லிங் எதிர்பார்க்கலாம். 41,500 42 வரைக்கும் நம்ம செல்லிங் பண்ணுவோம். 42 கட் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் சோல்ச்சு யார்த்தால மைனர் சோல்ச்சு தான், மேஜர் இல்லை. ஸோ 42க்கு மேலே மைனர் கிடைச்சாலும் மார்க்கெட் வந்து பூஸ்ட் அப் ஆயிடும். ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம செல்லிங்கை பற்றி யோசிக்க முடியாது. ஸோ 41,500 42 வரைக்கும் செல்லை பற்றி யோசிக்கவும். நல்ல பை ஆப்பர்ச்சுனிட்டி 39 தான் இருக்குது. ஸோ இதை நான் 1 hour கேண்டில் வைக்கிறேன் பாருங்கள், லாஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். ஸோ லாஸ்ட் ஒர்க்கிங் டே என்ன ஆச்சுன்னா, அந்த 40,500 மார்க்கெட் வந்து ஃப்ரீஸ் ஆகி போச்சு. இன்னும் நடக்கல, அதுதான் உண்மை. ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் லாஸ்ட் ஃப்ரைடே யாரெல்லாம் இன்ட்ராடே பண்ணாங்களோ கண்டிப்பாக மாட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு மார்க்கெட் கிளியரான ஒரு ரேஞ்ச் பவுண்ட். இது பேங்க் நிஃப்டியில் மட்டும் கிடையாது, நிஃப்டிலையும் அதே நிலைமை தான். பேங்க் நிஃப்டியாவது கொஞ்சம் நகர்ந்துச்சு, நிஃப்டி வந்து இன்னுமே நகரல. ஸோ லாஸ்ட்டாக ப்ரீவியஸாக கொடுத்த இந்த 1 hour கேண்டில் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டு கரண்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிது. ஸோ இது மிட்டிகேட் பண்ணிடுச்சு ஆல்ரெடி மார்க்கெட்டு. ஸோ கரண்ட்டில் மார்க்கெட் இருக்கிற இடம் சைடுவே. ஸோ இந்த இடத்துல யாராலும் பொசிஷன் எடுக்க முடியாது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட என்ட்ரி அப்படிங்கிறது 17 வரட்டும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா 18 போகட்டும், பொசிஷன் எடுக்கலாம். இன்ட்ராடேயை பொறுத்த வரைக்கும் தாராளமாக நீங்கள் இன்ட்ராடேயோட ஓபி 15 மினிட் 5 மினிட் ஓபியில் நீங்கள் தாராளமாக உங்களோட ரிஸ்க் ரிவார்டுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணுங்க. 1:3 கூட கிடைக்கலாம். இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணுறது வேஸ்ட்டுங்க. 1:5 கிடைக்கலாம், ஃபாரெக்ஸில் பண்ணக்கூடாது. இதுதான் நாங்கள் ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருப்போம். அதுக்கடுத்து ரைட் அப்படின்னா ஜான நீ சொன்னதெல்லாம் கரெக்டு, பை ஜோனை சொல்லிட்டு செல் ஜோனை சொல்லிட்டேன், யார்த்தாலும் 500 பாயிண்ட் வெளியே சொல்லியிருக்கேன். அது வரைக்கும் நான் ட்ரேட் பண்ணாமல் கம்முன்னு இருக்க முடியாதே அப்படின்னு நீங்கள் சொல்கிற வாய்ஸ் எல்லாம் என் காதில் கேட்குது. ஸோ அப்படியே பார்த்தா நம்மளும் மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பிரேக் இவன் எங்கே வச்சிருக்கோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 18,200 மேலே வச்சிருக்கோம். ஸோ 18,200 எங்கெங்க இருக்குது. ஸோ அதை தாண்டி போச்சுன்னா மார்க்கெட் வந்து என்ன ஆகும், சோர்ச் கொடுத்துட்டு பை ஸ்டார்ட் பண்ணிடும். அதனால ஸோ நம்மளோட பிரேக் ஈவன் ஆல்மோஸ்ட் 18,200 வர மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு பண்ண வேண்டிய என்ன வேலை அப்படின்னா, இது வந்து ரேஷியோ ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு காலை பை பண்ணுவோம், அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய டபுள் த குவான்டிட்டி ஷார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஏறத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது கிரெடிட் தான், ஸோ டெபிட் கிடையாது. ஸோ கம்பல்சரி இது கிரெடிட் தான், டெபிட் இல்லை. அப்படின் போது இதோட ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா மோர் தென் 80% இருக்குது. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17%, அதாவது 15,000 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் கரண்ட் மந்த் பொசிஷன் எடுக்கல, நல்லா என்னோட பொசிஷனை நோட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் மந்தோட பொசிஷன் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கான காரணங்கள் பிரச்சனை தள்ளி வச்சா நமக்கு பிரச்சனை கம்மி அப்படின்னு நான் ரிப்பீட்டடாக சொல்லுவேன். அதே தான் காரணம். ஸோ இதுக்கு மார்ஜின் வந்து யூட்டிலைஸ் எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh இருந்து 1.25 வரைக்கும் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தாராளமாக இந்த ட்ரேட் எடுக்கலாம். இந்த ட்ரேடில் ரிஸ்க் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாட்டம் சைடில் 0 ரிஸ்க். இதுவே வந்து மார்க்கெட் வந்து 18,200 தாண்டி போகுது அப்படின்னா
கம்பல்சரியாக நம்ம ஹெட்ஜிங் எடுத்தே ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா அங்கே அதுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு லாஸ் வந்து அன்லிமிட்டடாக வர ஆரம்பிச்சிடும். இதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பொசிஷனை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் கரண்ட் வீக்கோட அப்டேட்டு. ஸோ கிளியராக இருங்க மார்க்கெட் வியூவில். ஸோ தப்பி தவறி கூட நிறைய ட்ரேட் எடுக்கிறது, என்ட்ரி கிடைக்காத இடத்துல போய் உள்ள என்ட்ரி அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஸோ இப்போ எனக்கு பொசிஷனல் வியூவில் எனக்கு 17 18 வந்தால் தான் நான் பொசிஷன் எடுப்பேன். அது வரைக்கும் என்ன பண்ணுறதுனா இந்த மாதிரி ஒரு பொசிஷன் எடுத்துட்டு ஒரு பொசிஷனல் ட்ரேடை கொஞ்சம் அப்படியே தள்ளி வைக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் தெரியாத இடத்துல போயிட்டு மார்க்கெட் மிடில் போயிட்டு யாரும் காலை வச்சு மாட்டிக்காதீங்க. இதுக்கான டைம் கொடுங்க. ஸோ இன்ட்ராடே பண்ணுறதா இருந்தால் 5 மினிட்லேயே 15 மினிட் ஓபி வருதுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்க. ஆனால் பொசிஷனல் எடுக்கிறதா இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக உட்காந்துக்கோங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நம்ம பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர். பை.